Hello friends, welcome back to Tenkasi Vetri Ias Academy. Today class we are going to discuss about the lesson in 7th standard 3rd term unit 4 chemistry in daily life. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பார்க்கறவங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ரெகுலரா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். So now we are going to see the lesson introduction. So in this lesson we are going to discuss about understand the meaning of medicines and antibiotics, analgesics, antiseptics, antihistamines, antacids and ORS, and then understands the combustion and its types, recognize flame and its structure. So now we are moving on to introduction. During the Bangladesh Liberation War, therapy with ORS in 1971 reduced cholera death rates from 50% to 3% among thousands of refugees. அதாவது பங்களாதேஷ்ல சுதந்திர போராட்டம் அந்த மாதிரி நடந்துட்டு இருந்த டைம்ல அங்க இருந்து அகதிகளா வெளியே வந்தவங்க எல்லாம் காலராவால நிறைய பாதிக்கப்பட்டிருந்தாங்க. சோ அந்த பாதிப்பை வந்து இறப்பு ரேட்டை வந்து 50% வந்து 3% வரைக்கும் இந்த ORS அப்படின்ற ஒரு சொல்யூஷனை கொடுத்து வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. An Indian doctor Dilip Mahalabis had to manage shortage of saline bottles and cope up with dehydration faced by the refugees. So நம்மளோட இந்தியாவை சேர்ந்த ஒரு டாக்டர் திலீப் மஹலனபைஸ் அப்படின்றவர் தான் இந்த என்னது காலரானால நிறைய பேருக்கு வந்து அந்த வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாச்சு. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சலைன் பாட்டில்ஸ் வந்து ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட ஷார்ட்டேஜ் வரும்போது அவர் தான் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாரு. ஸோ டாக்டர் மஹலனபைஸ் ஷோ த எஃபென்சி ஆஃப் ORS இன் காலரா கேசஸ் அமாங் பங்களாதேஷ் ரிஃப்யூஜஸ் இன் 1971 to 72. ஸோ அப்போ தான் அவர் அந்த சலைன் சொல்யூஷன் நம்ம ஏற்றுறதுக்கு பதிலாக அந்த ORS வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். Further field trial during a cholera epidemic in Manipur attested to its efficacy. ORS has since saved the lives of millions of children around the world. So அதுக்கப்புறம் மணிப்பூர்ல வந்து அதிகமா காலரா பரவிட்டு இருந்த காலகட்டத்திலையும் இந்த ORS சொல்யூஷனை யூஸ் பண்ணி நிறைய பேரை சிகிச்சை அளிச்சு காப்பாத்திருக்காங்க. Next, in the normal healthy intestine there is a continuous exchange of water through the intestinal wall. ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நார்மலான மனுஷனுக்கு எப்போதுமே அவங்களோட இன்டெஸ்டைன்னா குடல் சொல்லுவாங்க. அந்த குடலில் வந்து கண்டினியூஸாக வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த குடல் சுவர் வழியாக. அப் டு 20 liters of water is secreted and very nearly as much as reabsorbed every 24 hours. ஸோ எப்போதுமே வந்து ஒரு 20 லிட்டர் வரைக்கும் உள்ள தண்ணி வந்து நம்ம உடம்புல 24 hours கோன்ஸ் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். This mechanism allows the absorption of soluble metabolites into a bloodstream from a digested food. ஸோ இந்த மெக்கானிசம் தான் நம்ம சாப்பிட்ற அந்த digested foodல இருந்து மெட்டபாலைட்ஸை வந்து நம்ம blood stream அதாவது ரத்த இதுக்குள்ளெல்லாம் வந்து அனுப்புது. However, when a person becomes sick due to diarrhea, water is expelled and the body is not able to retain the liquid balance. நார்மலாக நம்மளுக்கு இந்த டயரியா மாதிரியான வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது நம்ம உடம்புல இருக்க நீரெல்லாம் என்ன பண்ணுதுன்னா வெளியேறுது. எக்ஸ்பெல்னா வெளியேறது. ஸோ வெளியானதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஒரு லெவல் இவ்வளோ இருக்கணும்னு இருக்கும்ல, ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகுது, இம்பேலன்ஸ் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் டீஹைட்ரேஷன். ஸோ இதை தான் என்ன சொல்றாங்க, டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி டல் ஆகி அவங்களுக்கு அந்த உடலோட ஒரு வறட்சி மாதிரி ஏற்படலாம். அதான் டீஹைட்ரேஷன். இட் இஸ் நாட் த டயரியா தட் கில்ஸ் but the dehydration resulting from the infection that kills. எப்போதுமே நம்ம வந்து ஒரு டயரியானால ஒரு பேஷண்ட் வந்து டெத் ஆகிறது கிடையாது. எதனால டெத் ஆவாங்கன்னா அவங்கள டீஹைட்ரேஷனால தான் டெத் வந்து நடக்குது. If more than 10% the body's fluid is lost, death occurs. நம்ம உடம்புல இருக்க 10%க்கு மேலே பாடியோட ஃப்ளூயிட் நம்மளோட வாட்டர் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து டெத் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Then next, UNICEF and WHO norms the ORS should be prepared as follows. எப்படி ப்ரிப்பேர் பண்ண என்ன பர்சன்டேஜில் என்னென்ன ஆட் பண்ணணும் யூனிசெஃப் அண்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நியூ ORSல சோடியம் குளோரைட் வந்து 2.6 grams per liter இருக்கணும். பர்சன்டேஜ் 12.683% இருக்கணும். தென் நெக்ஸ்ட், குளுக்கோஸ் அண்ட் ஆனிஹைட்ராஸ் வந்து 13.5 grams per liter இருக்கணும். அண்ட் பர்சன்டேஜ் 65.854% இருக்கணும். பொட்டாசியம் குளோரைட் பார்த்தோம்னா 1.5 grams per liter. பர்சன்டேஜ் should be 7.317. Trisodium citrate and dehydrate 2.9 grams per liter. And percentage is 14.146. The total grams per liter 20.5 and total percentage is 100%. Then new ORS mol per liter எவ்வளோ இருக்கணும்னா sodium 75, chloride 65, glucose 75, potassium 20, citrate 10.
டோட்டல் ஆஸ்மாலிட்டி எவ்வளோ இருக்கணும்னா 245 இருக்கணும். தென் நெக்ஸ்ட் இப்போ ஓஆர்எஸ் சொல்யூஷன் வந்து காலரா பேஷண்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த ஓஆர்எஸ் வாட் இஸ் ஓஆர்எஸ் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஓஆர்எஸ்க்கு ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் இஸ் அ ஸ்பெஷல் காம்பினேஷன் ஆஃப் ட்ரை சால்ட்ஸ் தட் இஸ் மிக்ஸ்டு வித் சேஃப் வாட்டர். ஸோ அந்த ஓஆர்எஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சேஃபான வாட்டர் கூட நம்ம ட்ரையாக இருக்க சால்ட்ஸை மிக்ஸ் பண்ணுறோம்ல, அதுதான் ஓஆர்எஸ் சொல்யூஷன். இட் கேன் ஹெல்ப் டு ரிப்ளேஸ் த ஃப்ளூயிட்ஸ் லாஸ் டியூ டு டயரியா. ஸோ டயரியானால நம்ம உடம்புல இருந்து வெளியேற நீருக்கு அந்த நீரை வந்து அது ரிப்ளேஸ் பண்ணுது. In a state of diarrheal disease, there is an imbalance and much more water is secreted than are reabsorbed, causing a net loss to the body, which can be as high as several liters a day. So இந்த டயரியா காரணமா வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்பு உறிஞ்சக்கூடிய அந்த வாட்டரை விட நம்ம உடம்புல இருந்து வெளியே போற வாட்டர் என்ன ஆகுது, அதிகமாகுது. In addition to water loss, sodium and potassium are also lost. வாட்டர் மட்டும் நம்ம உடம்புல இருந்து வெளியே போறது இல்ல, அது கூட சேர்த்து சோடியம் பொட்டாசியமும் வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியே போகுது. Certain concentration of sodium is needed for proper functioning of the body. So நம்ம body proper function ஆகனாலே some content of sodium வந்து நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும். For example, only with the adequate sodium concentration in the intestinal wall, water can be absorbed by it through a process known as osmosis. So நம்மளோட பாடியில adequate தேவையான அளவு சோடியம் இருந்தா மட்டும்தான் அந்த நம்மளோட குடல் அந்த சுவர்ல இருந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணதுல அது வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் என்ன சொல்றாங்கன்னா ஓஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் தேர் இஸ் அன் இன்அடிக்வேட் சால்ட் இன் த இன்டெஸ்டைனல் வால் ஆஃப் த பாடி வில் நாட் பி ஏபிள் டு அப்சர்வ் வாட்டர். ஒருவேளை நம்மளோட இன்டெஸ்டைனல் வால் குடல் சுவர்ல போதுமான அளவு அந்த சால்ட் இல்லை அப்படின்னா என்ன ஆகாதுன்னா அந்த வாட்டரை வந்து நம்ம குடல் வந்து என்ன பண்ணாது, அப்சர்வ் பண்ணாது. தி saline bottle directly transfers water and sodium into the bloodstream. இப்போ நம்ம முடியலன்னா saline bottle ஏற்றுவாங்களே, நம்மளுக்கு அது என்ன பண்ணுதுன்னா டைரக்டா நம்மளோட blood streamல வந்து வாட்டரும் சோடியமும் மிக்ஸ் ஆகுது. However, for a saline water is administered through mouth or intestinal wall is not able to absorb neither water nor sodium. பட் அப்படி இது பண்ணும்போது அது டைரக்டா என்ன பண்ணாது, வாட்டரையும் சோடியத்தையும் நம்மளோட intestinal wall வந்து அப்சர்வ் பண்ணிக்காது, blood streamக்குள்ள தான் நம்ம விடுறோம். Then Dr. Dilip Mahalabis found that if glucose is added to the salt, அதாவது குளுக்கோஸ்ன்றது என்ன, sugar is added to the solution, then all the three water, sodium and glucose are absorbed by the body. So டைரக்டா சோடியத்தையும் வாட்டரையும் மட்டும் நம்ம பண்ணும்போது நம்மளோட intestinal wall-ஆல அதை அப்சர்வ் பண்ண முடியல வாட்டரை. பட் அது கூட நம்ம குளுக்கோஸ் ஆட் பண்ணா என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பாடி வந்து மூணையுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. Next, during diarrhea, the intestine is still able to absorb glucose molecules. So diarrhea timeலையும் நம்மளோட intestine கூட என்ன பண்ணுது, அந்த glucose molecules எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குது. Thus the ORS solution uses the glucose molecules to enable the sodium to be carried through a co-transport coupling mechanism. So அது மாதிரி தான் ORS solution வச்சு நம்ம குளுக்கோஸ் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம பேஷண்ட்க்கு வந்து ட்ரீட் பண்றோம். ORS is an effective treatment for 90 to 95% of patients suffering from diarrhea regardless of the cause. So mostly 90 to 95% இருக்க பேஷண்ட்ஸ் அவங்க எந்த விதமான இதால பாதிக்கப்பட்டிருந்தாலுமே, டயரியா மாதிரியான நோயால பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு வந்து ORS ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்டா இருக்கு. As the water is replaced, balance is attained, saving the patient in most cases. So இந்த வாட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்றதுனால நிறைய பேஷண்ட்டை வந்து டெத் கேசஸ்ல இருந்து நம்மளால காப்பாற்ற முடியுது. Let us see homely made of ORS. Be very careful to mix 6 level teaspoons of sugar and half level teaspoon of salt dissolved in 1 liter clean water. So நம்ம வீட்ல இந்த ORS solution நம்ம ரெடி பண்ணலாமா எப்படின்னா, 6 level teaspoon 6 ஸ்பூன் வந்து sugar ஆட் பண்ணோம்னா அதுக்கு half level teaspoon salt போட்டு 1 liter clean waterல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த இந்த லெவல்ல மட்டும் தான் ரெடி பண்ணணும். அதிகமா ஏன் பண்ணக்கூடாதுன்னா, too much sugar can make a diarrhea worse. too much sugar இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏற்கனவே இருக்க டயரியாவை அது இன்னும் மோசமா மாத்திரும். too much salt can be extremely harmful to the child. too much salt அதிகமா போச்சுன்னா அது நம்மளுக்கே ஆபத்தா முடிஞ்சிரும். Making the mixture a little too diluted is not harmful. So இன்னும் கொஞ்சம் அந்த டைல்யூட்டடா, அதாவது 1 லிட்டருக்கு பதிலா தண்ணி வேணா எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம், பட் சுகரும் சால்ட்டும் ப்ராப்பர் அந்த ரேஷியோல தான் இருக்கணும். Through the process of osmosis, the salts and sugars pull water into a bloodstream and speed up rehydration. So என்னன்னா இந்த process of osmosisனால என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல அந்த sugars and salts வந்து என்ன பண்ணுதுன்னா வாட்டரை வந்து டைரக்டா நம்ம blood stream அனுப்புது. அதனால டீஹைட்ரேஷன் குறையுது, அதாவது ரீஹைட்ரேஷன் தண்ணி திரும்ப நம்ம உறிஞ்சப்படுறது என்ன ஆகுது, அதிகமாகுது. Then next, antacid.
acidity அப்படினா first என்ன it is a set of symptoms caused by excess production of acid by the gastric glands of the stomach நம்ம stomachல இருக்கக்கூடிய gastric glandsனால excess acid produce ஆகறத acidity ன்னு சொல்றோம் your stomach naturally produces gastric or hyaluronic acid HCl to help digest and break down the food நம்மளோட வயிறு வந்து நார்மலாவே நேச்சுரலாவே HCl ஐயும் gastric ஐயும் ப்ரொடியூஸ் பண்ணுது எதுக்குனா நம்ம சாப்பிடுற சாப்பாடை வந்து பிரேக் பண்ணி டைஜஸ்ட் பண்றதுக்காக acidity issues arise when there is excess production of this acid due to triggers such as acid foods, spicy food, alcohol, dehydration and stress. So இந்த acidity issues எப்பெல்லாம் நமக்கு வருதுன்னு பார்த்தோம்னாலே எக்ஸஸா ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும்போது அது எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் நடக்கும்னா நம்ம ஓவர் ஸ்பைசி ஃபுட் சாப்பிடும்போது அசிடிட்டி அமிலத்தன்மை அதிகமாக இருக்க ஃபுட் சாப்பிடும்போது ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது டீஹைட்ரேஷன் ஆகும்போது அடுத்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகும்போதெல்லாம் இந்த அசிடிட்டி இஷ்யூஸ் நம்மளுக்கு வருது when acidity occurs the excess acid may move up from your stomach to your esophagus so என்ன ஆகுதுன்னா இந்த அசிடிட்டி வரும்போது நமக்கு அது அதிகமா எக்ஸஸான ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுதுல அந்த ஆசிட் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட வயித்துல இருந்து ஸ்டொமக்ல இருந்து நம்மளோட உணவுக்குழல் esophagus அப்படினா என்னன்னா நம்மளோட உணவுக்குழல் தான் சாப்பாடு அந்த உணவுக்குழல் இருக்குல சோ அதுல போகிறதுக்கான chances இருக்குன்னு சொல்றாங்க the lining of your stomach with the pH of 1 to 3 is designed as such to withstand a high acidity environment so நார்மலாவே நம்ம ஸ்டொமக் வந்து எப்படி தான் டிசைன் ஆயிருக்கும்னா pH level of 1 to 3 தாங்குற மாதிரி தான் டிசைன் பண்ணிருப்பாங்க when we have acidity or heartburn we are administered a class of medicines known as antacids sometimes வந்து நம்ம சொல்லுவாங்கல்ல acidity ஓவர் ஆகும்போது ஒரு மாதிரி நெஞ்செரிச்சலா இருக்கு heartburn அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன மெடிசன் யூஸ் பண்றோம் antacidன்ற மெடிசன் தான் யூஸ் பண்றோம் so antacid are actually a weak bases அதாவது வலிமை குறைந்த ஒரு காரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் antacid சொல்றோம் as learned in chemistry when a base is mixed with an acid a neutralization reaction so நார்மலாவே நமக்கு தெரியும் நம்ம கரெக்ட்டான அளவு பேஸ் கூட ஆசிட் இது mix பண்ணும்போது என்ன ஆகும் அது வந்து நியூட்ரலைஸ் ஆகுது அதாவது நடுநிலை தன்மை ஆகிறது when antacids are consumed it creates a chemical reaction in the stomach lowering the acidity and makes the digestive acids less corrosive and damaging so நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம antacid நம்ம எடுத்துக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வயித்துக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நம்ம வயித்துல எக்ஸஸா ப்ரொடியூஸ் ஆயிருக்க அந்த அசிடிட்டி என்ன பண்ணுது கம்மி பண்ணுது Most of the common antacids are sodium bicarbonate, calcium carbonate, magnesium hydroxide, magnesium carbonate and aluminum hydroxide. Next, antibiotics. Ages ago, there was a time where even a small infected wound can cause a death in human beings. So, ரொம்ப நாள் முன்னாடி சின்ன காயங்களுக்கு கூட நிறைய பேர் வந்து டெத் ஆயிட்டு இருந்தாங்க. The discovery of antibiotics changed all. But எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணது எதுதான் antibiotics ஓட இன்வென்ஷன் தான். Now armed with antibiotics, many deadly infection diseases can be tackled, which once meant to cause serious illness and death. So antibiotics கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸை கூட தொற்றக்கூடிய நோயை கூட நம்ம ஈஸியா டேக்கிள் பண்ணி நம்ம அதை வந்து டெத்ல இருந்து அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும் The discovery of antibiotics was an accident which happened in 1928 in a while British bacteriologist Dr. Alexander Fleming was involved in a research on Staphylococcus bacteria. This bacterium was meant to cause deadly diseases such as pneumonia and sore throat etc. So இந்த ஆன்டிபயோட்டிக்கை டிஸ்கவர் பண்ணது யாருன்னா டாக்டர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் in 1928 இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்தது தான் பர்பஸ்ஃபுல்லா அவர் கண்டுபிடிக்கணும்னு பண்ணல ஸோ எந்த ஒரு பாக்டீரியா வச்சு தான் அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு ஸ்டாஃபைலோகஸ் அப்படின்ற பாக்டீரியா வச்சு தான் அவரோட ரிசர்ச் பண்ணியிருக்காரு The discovery happened while he was culturing the bacteria on a nutrient agar medium in a petri dish. He went on a holiday carelessly leaving the dish in his laboratory table without cleaning and sterilization. So இந்த இது அவர் டிஸ்கவரி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பாக்டீரியா வந்து அதோட வளர்த்திருக்காரு அந்த மீடியம்ல ஸோ அவர் திடீர்னு ஒரு வெக்கேஷன் போகும்போது என்னன்னா அவர் டேபிள்ல இருக்கதை அப்படியே விட்டுட்டு க்ளீன் பண்ணாம போயிட்டாரு After several days when he returned back he observed the growth of mold a kind of common fungus மாதிரி ஒரு இது வந்து அவர் திரும்பி வந்து பாக்கும்போது அவர் டேபிள்ல வளர்ந்துருச்சு which grows on the stale breed cheese on a part of the petri dish அந்த petri dishல வந்து என்னன்னா ஒரு stale bread ஷேப்ல வந்து ஒரு ஃபங்கஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு he also observed that there was no bacterial growth surrounding the mold which indicated that something in the mold had prevented the growth of bacteria in the cultural medium so என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ஒரு ஃபங்கஸ் வந்து grow ஆயிருக்கு பட் பாக்டீரியம் வந்து அதுல என்ன ஆகல grow ஆகவே growth இல்லவே இல்ல சோ அந்த பாக்டீரியல் growth-ஐ தடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து இருந்திருக்கு இந்த கல்ச்சரல் மீடியம்ல அப்படின்ற மாதிரி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு on further research Fleming identified that the
Mole juice was capable of killing a wide variety of harmful bacteria such as Streptococcus, Meningococcus and Diphtheria bacillus. So அதுக்கப்புறமா அவரோட ரிசர்ச்ல தான் அவருக்கு தெரிஞ்ச அந்த மோல் ஜூஸ்ல ஏதோ ஒன்று கேப்பபிள் ஆஃப் கில்லிங் இந்த மாதிரியான பாக்டீரியாவை கில் பண்றக்கூடிய அது ஒரு குவாலிட்டி இருக்கு, கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் தட் வாஸ் ஹவு த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் வாஸ் டிஸ்கவர்ட். ஸோ அப்படிதான் உலகத்தோட ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் பென்சிலினை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ ஃபிளெமிங் நேம்டு த மோல் பென்சிலினியம் நோட்டேட்டம் ஃப்ரம் விச் த ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் வாஸ் ஐசோலேட்டட். ஸோ எதுல இருந்து கண்டுபிடிச்சோமோ அந்த பேரையே அதுக்கு வச்சுட்டாங்க. எதுல இருந்து? பென்சிலினியம் நோட்டேட்டம்ன்ற இதுல இருந்து. However, Fleming was not the first using moles and other living microorganisms to treat infections. So இந்த ஃபங்கஸை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ண பாக்டீரியாவெல்லாம் கில் பண்றது இவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாருன்னு இல்லை. ஸோ thousands of years ago, the ancient Egyptians had used moldy bread to treat infected wounds. ஸோ இதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி எஜிப்தியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம காயம்பட்ட இடத்துக்குலாம் இந்த moldy bread அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. The similar practices were observed among ancient Greeks, Serbians and even among Indians. So Greeks, Serbians, Indians இடையிலையும் இந்த பழக்கம் வந்து இருந்திருக்கு. While these were perhaps partially effective, their efficiency is nowhere near the modern antibiotics. So இப்போ நம்ம நிறைய மாடர்னான ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. Naturally, many microorganisms and plants synthesize chemicals which are toxic in nature to protect them from invading organisms. நேச்சுரலாகவே நிறைய சின்ன சின்ன பிளான்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு கெமிக்கலை வந்து வெளியிடும். அது வந்து டாக்ஸிக், ரொம்ப ஆபத்தானதாக இருக்கும். பட் அது ஏதோ ஒரு வேற ஒரு ப்ராடக்ட்டை வந்து கொல்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். The biosynthesized chemicals isolated from the plants or microorganisms and used as a medicines against infectious diseases. ஸோ அதை நம்ம அதுல இருந்து எடுத்து தனியாக இன்ஃபெக்ஷனான டிசீசஸ்க்கு வந்து அந்த மெடிசனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். These substances were called as antibiotics. For example, என்ன சொல்லலாம், chlorophenicols, tetracycline, penicillin derivatives, cephalosporins and their derivatives. Today, many infectious diseases in the world are rare due to the advancement in antibiotic research. So, இப்போ வந்து நிறைய infectious disease வந்து நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் வந்து advancement in the antibiotic research தான். Next, antibiotics don't work for viruses like cold and flu. So இந்த வைரஸ்னால ஏற்படக்கூடிய cold and flu-க்கு வந்து antibiotics வந்து ஒர்க் ஆகாது. However, the overuse of antibiotics makes it inactive and or less effective. So நம்ம அளவுக்கு அதிகமாக antibiotics யூஸ் பண்ணக்கூடாது. Why அப்படின்னு பார்த்தோம்னா, antibiotic resistance is defined as the ability of microorganisms to resist the effects of an antibiotic to which they were once sensitive. Thus, the antibiotics become less effective and we are forced to either consume a larger dose or shifting towards the use of other virulent variants of antibiotics. So நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது அந்த எபிலிட்டி என்ன ஆகுதுன்னா கம்மியாகும் போது நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்ஸோட எஃபெக்டிவ் லெஸ் ஆகிறதுனால அதை விட டோசேஜ் கூட இருக்க ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் நம்மளுக்கு வரலாம். Thus the research on antibiotics is of a great importance to combat the virulent and mutated microorganisms. So இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து நம்ம இப்போ சிகிச்சை கண்டுபிடிச்சிட்டு இருக்கனால நிறைய நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடியுது. நெக்ஸ்ட் அனலஜிசிக்ஸ்ன்றது என்னன்னா, இப்போ சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இன்ஜுரி, பர்ன் அந்த மாதிரிலாம் நடக்கும்போது இல்லை ஏதோ ஒரு ஷார்ப்ஸான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும்போதோ என்ன ஆகுனா நம்ம பாடியில் வந்து ஒரு பெயின் வந்து ஃபீல் பண்ணுவோம். த அன்பிளசன்ட் ஃபீலிங் மே பி அ பர்னிங் சென்சேஷன் இன் த டிஷ்யூ அரவுண்ட் த இன்ஜுரி, த்ரோபிங் அ ஹெட்ஏக் ஆர் ஏக் ஆஃப் arthritis, back pain, neck pain, joint pain, headaches, pain from a nerve damage, pain from an injury and pain related to diseases are some of the most common pains. இதெல்லாம் தான் என்னது காமனான பெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பெயின் அப்படின்றது எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, இட்ஸ் அ அன்பிளசன்ட் எமோஷன் of pain is created in the brain and not at the spot of injury. So நம்மளோட பெயின் கிரியேட் ஆகிறது நம்மளோட அடிபட்ட இடத்துல கிடையாது, நம்மளோட எங்க பிரெயின்ல தான் வந்து அந்த பெயின் வந்து ஒரு அன்பிளசன்ட் எமோஷனா கிரியேட் ஆகுது. If the pain is severe, say from burn, the impulse sent to brain trigger an immediate response. So இப்போ நம்மளுக்கு பெயின் வந்து ரொம்ப சிவியரா இருக்குன்னா இப்போ டக்குன்னு நம்ம ஒரு ஃபயர்ல போய் கை வைக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு ட்ரிகர் போகும். இந்த மாதிரி இது வந்து ரொம்ப எனக்கு பெயினா இருக்கு, அப்போ பிரெயின் என்ன திருப்பி ஆர்டர் போடுனா அதுல இருந்து கையை வந்து எடுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்கும். ஸோ ரியாக்டிங் டு த சிக்னல் ஃப்ரம் த பிரெயின், மஸ்கல் புல் அவர் ஹேண்ட் ஃப்ரம் த ஃபயர். ஸோ பிரெயின் கமெண்ட் கொடுக்கவுமே நம்ம மசில் என்ன பண்ணுது, கையை வந்து பேக்ல எடுத்துருது. ரியாக்டிங் டு த மெசேஜ் ரிசீவ்டு ஃப்ரம் த பெயின் ஸ்பாட், த பிரெயின் சென்ஸ் பேக் மெசேஜஸ் தட் இனிஷியேட் ஹீலிங் ப்ராசஸ். ஸோ நம்மள ஒரு பெயின் வந்துச்சு, நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போகும்போது பிரெயின் ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பேக் பண்ணுதுல, ஸோ அதுதான் என்னது இனிஷியேட் ஹீலிங் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. இட் கேன் ட்ரிகர் டு ரிலீஸ் அ பெயின், சப்ரஸிங் அ கெமிக்கல் அண்ட் அடிஷனல்
flow of additional white blood cells and platelets to help repair tissue at an injury site. ஸோ இது என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் அது போக என்ன பண்ணுதுன்னா நம்ம அந்த பிரெயின்லேருந்து வந்த இதனால நம்ம காயம்பட்ட அந்த ஒரு இடம் இருக்குல்ல அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ரத்த வெள்ளை அணுக்களையும் ரத்த தட்டுக்களையும் கூட அனுப்பி நம்மளை வந்து என்ன பண்ணுது அந்த இன்ஜுரி சைட்டில் வந்து அனுப்பி ஒரு நிவாரணம் கொடுக்குது. நெக்ஸ்ட் analgesics or painkillers are the pain suppressing chemicals released by the body. They suppress the feeling of pain. So analgesics அப்படின்றது என்னன்னா அது வந்து பெயின் கில்லர்ஸ், அதாவது வலி நிவாரணின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம பெயினை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு கெமிக்கலை நம்ம பாடி தான் ரிலீஸ் பண்ணுது. ஸோ அதுதான் என்ன பண்ணுது, அந்த பெயினை வந்து கம்மி பண்ணுது. This analgesics drug selectively relieves the pain by acting either in CNS or in peripheral pain mechanism without significantly altering consciousness. When we are affected by a fever, often we are administered paracetamol. So அதிகமாக நம்மளுக்கு ஃபீவர் வரும்போது நம்ம paracetamol வந்து இன்டேக் பண்ணியிருப்போம். So paracetamol interact with the receptors and reduce the intensity of pain signals to the brain and also suppresses the release of substances called prostaglandins that increase the pain and body temperature. So நம்ம பேராசிட்டமல் சாப்பிடும்போது அது நம்ம பாடி கூட ரியாக்ட் ஆகி என்ன பண்ணுதுன்னா நம்ம பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த பெயினோட எஃபெக்டை வந்து கம்மி பண்ணுது. அது போக நம்ம பாடியில் பெயின் மட்டும் அந்த டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ரோஸ்டோக்ளாண்டின் அப்படின்ற அந்த சப்ஸ்டன்சஸோட இன்க்ரீஸ் அந்த ப்ரொடக்ஷனை வந்து என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பெயின் சோர்ஸ் வரும்போது அந்த பெயின் வந்து மெசேஜஸ் மூவ் த்ரூ பெரிஃபரல் நர்வ்ஸ் அல்லது ஸ்பைனல் கார்டு வழியாக நம்மளுக்கு என்ன பண்ணுது, நம்ம பிரெயினை போய் இது பண்ணுது. ஸோ பிரெயின் இன்டர்பிரட்ஸ் த மெசேஜ் அஸ் அ பெயின். அந்த பிரெயின் தான் அதை வந்து பெயினாக வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் பிரெயின் என்ன பண்ணுதுன்னா சென்ஸ் பெயின் சப்ரஸிங் கெமிக்கல்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸ் டு அதர் ரெஸ்பான்சஸ். ஒன்றா அந்த பெயினை கம்மி பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் அனுப்புது, இல்லைனா அதுக்கேற்ற மாதிரியான ரெஸ்பான்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் அனஸ்தீஷியா, அனஸ்தெட்டிக்ஸ். The first local anesthetic was a cocaine was isolated from a cocoa leaves by Albert Niemann in Germany 1860. The next traditional anti-inflammatory agents என்னெல்லாம்னா நான் நார்கோட்டிக், அதாவது நான் அடிட்டிவ் அனல்ஜெசிக்ஸ். எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா ஆஸ்பிரின். இன்னொன்று வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ், இது வந்து கொடைன்னு சொல்கிறாங்க. Then next antipyretic. Antipyretic இது என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி in normal course our body temperature in ranges from 98.4 to 98.6 degree Fahrenheit. When the temperature goes above this level is called as a fever. So இந்த மேலே சொன்ன இந்த டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு மேலே போகும்போது ஃபீவர் வருது. Most common causes of fever is the infection. Bacteria and virus cannot thrive above a certain temperature. So நார்மலாக நம்மளுக்கு ஃபீவர் ஏற்படுறதுக்கு ரீசன் வந்து இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும். ஸோ அது பாக்டீரியா ஒரு வைரஸ் எதுனாலனாலும் இருக்கலாம். இந்த பாக்டீரியாவும் சரி வைரஸும் சரி ஒரு certain டெம்பரேச்சருக்கு மேலே நம்ம பாடியில் வந்து டெவலப் ஆகாது. டு டிஃபெண்ட் த இன்வைடிங் வைரஸ் அண்ட் பாக்டீரியா த இம்யூனிட்டி சிஸ்டம் இன்க்ரீசஸ் த பாடி டெம்பரேச்சர். ஸோ நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் இருக்குல்ல, இம்யூன் சிஸ்டம் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த பாடியோட டெம்பரேச்சர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இன்க்ரீஸ் பண்ணால் அந்த நம்ம பாடிக்குள்ளே வந்து வைரஸோ சரி பாக்டீரியாவோ சரி அதுக்கு மேலே டெவலப் ஆக முடியாது. ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் இஸ் சென்ஸ்டு த இம்யூன் சிஸ்டம் ரிலீசஸ் அ கெமிக்கல் கால்டு பைரோஜன். ஒன்ஸ் நம்ம உடம்புல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னு சென்ஸ் பண்ண உடனே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு கெமிக்கல் கால்டு பைரோஜன் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுது. அந்த பைரோஜன் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போய் நம்ம பிரெயினோட அடியில் இருக்க ஹைப்போதலாமஸில் வந்து போய் அதை வந்து சேர்க்குது அந்த பைரோஜன்ஸை. த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹைப்போதலாமஸ் என்னன்னா இஸ் டு கண்ட்ரோல் த பாடி டெம்பரேச்சர். ஹைப்போதலாமஸோட ஜாப் என்ன, நம்மளோட பாடி டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறது. சென்சிங் த பைரோஜன்ஸ் ஹைப்போதலாமஸ் இன்க்ரீசஸ் த பாடி டெம்பரேச்சர் பை ரிலீசிங் எ கெமிக்கல் கால்டு ப்ரோஸ்டோகாலண்டைன். ஓகேவா, அப்போ இந்த சென்சிங் பைரோஜன்ஸை வந்து சென்ஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா ஹைப்போதலாமஸ் வந்து நம்ம பாடி டெம்பரேச்சரை ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெமிக்கலை வெளியிட்டு இன்க்ரீஸ் பண்ணுது. அதுதான் என்னது, ப்ரோஸ்டோகிளாண்டைன். ஓகேவா. நெக்ஸ்ட் normally a little fever is good as it is to help arrest the growth of infection. However, if an internal body temperature exceeds 105 degree Fahrenheit, this may cause a damage to our body protein and brain may experience serious and delirium. ஸோ நார்மலாக ஒரு சின்ன ஃபீவர் இருந்தால் அது ஓகே தான், நம்ம பாடிக்கு நல்லது தான். ஏன்னா அந்த க்ரோத் ஆஃப் இன்ஃபெக்ஷனை வந்து அது வந்து என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் 105க்கு மேலே போகும்போது அது சிவியர் காசஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்துது. The prolonged high fever may also cause a death. Antipyretics, அதாவது against a pyretic feverish or chemical substances that reduce the fever. They suppress the release of
prostaglandin and reduce the fever. So the antipyretics என்ன பண்ணுது அந்த prostaglandinoட release வந்து suppress பண்ணி நம்ம fever வந்து என்ன பண்ணுது reduce பண்ணுது. The most common and well known antipyretic is the paracetamol. Other antipyretics and anti-inflammatory agents include aspirin, ibuprofen, diclofenac. Next, antiseptic. Antiseptic are the substances applied to the exterior of a body that kill or inhibit microbes and infective agents. So நம்ம வெளிய பாடிக்கு மேல சர்ஃபேஸ்ல அப்ளை பண்ற ஒரு ஆன்டி ஏஜென்ட் தான் என்னது antiseptic. Antiseptics can be effective against one or a combination of bacteria, fungi, viruses and other microorganisms. Do you know கொடுத்திருக்காங்க பாருங்க. Dettol is a mixture of chloroxenol and terrificol. Tincture is iodine plus 2 to 3% of alcohol. A water mixture, soap, iodoform, phenolic solution, ethanol, boric acid are the examples. Natural antiseptics are garlic, turmeric, aloe vera. And difference between the antiseptic and disinfectants கொடுத்திருக்காங்க. So antiseptic, all antiseptics are disinfectants. All the disinfectants are not antiseptic. Antiseptic can be applied on the live tissues and disinfectants it can be applied only on an animate object. Antiseptic for example skin or mucous. Disinfectants for example surface, lab working tables, floor இந்த மாதிரி இடத்துல எல்லாமே நம்ம disinfectants வந்து யூஸ் பண்ணலாம். Antihistamine. Next, antihistamines are defined as the drugs that compact the histamine in the body that are used for treating allergic reaction and cold symptoms. So antihistamines அப்படின்றது ஒரு drugs தான். அது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படினா allergic reactionsக்கும் cold symptomsக்கும் against யூஸ் பண்றோம். Histamine is a chemical messenger involved in the number of complex biological reaction. When a foreign body such as a pollen enters the body, the immune system believes those substances to be harmful and generates the release of histamine. So வெளிய இருந்து ஒரு இது வந்து நம்ம பாடிக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் நமக்கு ஹார்ம்ஃபுல்லானதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுது. when a histamine is released இது பண்ணி histamine வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த histamine ரிலீஸ் ஆகும்போது it will interact with the histamine receptors on the cell surface or within the target cell and cause changes in the bodily functions. ஸோ அது உள்ள வந்து அந்த histamine receptors கூட interact ஆகும்போது என்ன ஆகுது சில சேஞ்சஸ் வந்து நம்ம பாடியில் நடக்குது. This stimulates many smooth muscles to contract such as gastrointestinal tract and bronchi. In certain smooth muscles, they cause a relaxation of blood capillaries which increase the flow of lymph and its protein content and lead to the formation of edema. So அதாவது sometimes நம்ம பாடியில் வந்து rashes and redness வருதுல ஸோ அதுதான். Antihistamines are a histamine receptor antagonistic oppose selectively all the pharmacological effects of histamines. For example, diphenhydramine, chlorpheniramine, cimetidine. The adverse effects of an antihistamines are a mouth dryness and a sleepiness. இதுதான் அதாவது ஒரு வாய் வறட்சி ஏற்படுறதும் sleepiness அதிகமாக தூக்கம் வரது தான் என்னது அதுக்கான symptoms. The medicine are used to treat the disease and improve your health. ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். இது வந்து திருவள்ளுவரோடது. That meaning என்னன்னா diagnose the disease and understand its seeds, identify the cause and make sure it succeeds. The signs are a practice of diagnosis, treatment and prevention of disease. There are many ways to intake the medicine. என்னென்ன டைப்ஸ்னா first oral use and external use and injections. Injections வந்து intramuscular and intravenous எதுலனாலும் போடலாம். The medicines we take to treat our disease and lead us to a good health. Always use a medicine safely. எப்படி சேஃபாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பரான நம்மளுக்கு கொடுத்த அளவில் மெடிசன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் லேபிளில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு ஈஸியாக எட்டாத மாதிரியான பிளேஸில் நம்ம மெடிசன்ஸை கீப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் கம்பஷன் அப்படின்றது என்னன்னா இப்போ நார்மலாகவே வந்து burning coal, flaming a candle இது எல்லாத்துலேயுமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அதுதான் என்னது known as a combustion. Combustion is a chemical reaction that occurs in the presence of fuel and oxidizing agent that produces the energy usually in the form of a heat and light. What we call as burning is really a combustion reaction. In fact, combustion is one of the first chemical reaction intentionally harnessed by the humans. So, humanaல உருவாக்கப்பட்டதா என்னது இந்த combustion அப்படின்றது ஒன்று. Any reaction that involves a reaction with oxygen is called a oxidation reaction. In the combustion of hydrocarbon with oxygen, typically carbon dioxide and water are produced.
all combustion reactions are exothermic, that is they release heat. So எல்லா combustionமே நம்ம ஏன் exothermic ன்னு சொல்றோம்னா அது என்ன பண்ணுது எல்லா டைம்லயுமே ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது. Next one, ignition temperature. Ignition temperature என்னன்னா minimum temperature at which a substance catches a fire and burns is called as a ignition temperature. Next, a substance will not catch fire and burn if its temperature is lower than its ignition temperature ஓட கம்மியா இருந்தா என்ன பண்ணாது fire வந்து ஆகாது. Different substances have a different ignition temperatures. ஒவ்வொரு இதுக்கும் டிஃபரெண்டான ignition temperature இருக்கும். The substances which have very low ignition temperature can easily catch fire with the flame are called inflammable substances. Example, petrol, alcohol, LPG and CNG. Next one, flame. Flame is actually a chemical reaction. To be specific, a flame is a mixture of gases. It may be a vaporized fuel or oxygen, carbon dioxide, carbon monoxide, water vapor and many volatile materials and so is matter. The light and heat are produced by a flame is energy, not a matter. அது என்னது ஒரு எனர்ஜி தான், அது வந்து ஒரு பருப்பொருள் கிடையாது. But a fire is a matter. அது ஒரு பருப்பொருள். ஒரு ஃபயர் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஆக்சிஜன் பிளஸ் ஹீட் பிளஸ் ஃபியூல் அப்படிதான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபயர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் flame and its structure. Colorful flame வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ white flame நம்மளுக்கு வேணும்னா Epsom salt plus நம்ம soaked in alcohol கூட mix பண்ணணும். Violet flame வேணும்னா lithium chloride. Indigo flame potassium chloride. For blue flame, bleaching powder. Green flame, borax powder. Yellow flame, calcium chloride. Orange flame, table salt. Red, strontium chloride. So இந்த ஒரு flame எனக்கு கலர்ஃபுல் flame கேட்கறதுக்கு ஒவ்வொரு அந்த கொடுத்திருக்க ப்ராடக்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்கஹால் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கலர்ஃபுல் ஃபயர் வந்து மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், flame. Flame is a zone of combustion of a combustible substances. Flame என்றது என்னது, ஒரு அந்த combustions நடக்கிற அந்த combustible substanceல இருக்கக்கூடிய ஒரு zone தான். Substances which vaporize during a burning produce flames. ஒரு substances அது burn ஆகும்போது ஒரு vaporization ஒரு வாயுவா வெளிவிடுதுன்னா அதனால தான் என்ன உருவாகுது, flames வந்து உருவாகுது. For example வந்து wax and kerosene. Then next, substances which do not vaporize during a burning do not produce a flames. ஒருவேளை அந்த ஒரு substances வந்து burn ஆகும்போது எந்த விதமான vaporization வரலனா அங்க வந்து flame வந்து produce ஆகுது. For example, coal. The next, structure of a candle flame. So candle எல்லாருமே பார்த்திருக்கோம். Candle flameல மூணு விதமான main zones இருக்குன்னு சொல்றாங்க. The first one is the outer zone. Complete combustion of the fuel takes place and the color of the flame is blue and is the hottest part of the flame. So outer zone எப்படி இருக்கு, இதுதான் hottest part of the flame இருக்கு. The color of a flame வந்து blueல இருக்கு. It is a non-luminous part of a flame. Non-luminous part of the flame outer zone இருக்குது. Then next, the middle zone அப்படின்னு பார்த்தோம்னா partial combustions of the fuel takes place and the color of the flame is yellow and is moderately hot part of the flame. It is a luminous part of a flame. Luminous, non-luminous என்ன ஒளிரக்கூடியது, அந்த brightness ஒளிரும்ல அதுதான் luminous சொல்றாங்க. Then third one is the inner zone. There are unburned vapors of a fuel and color is black and is the least hot spot. Then do you know கொடுத்திருக்காங்க பாருங்க, a candle flame is caused by a vapor burning above the candle. This burning vapor is hotter than the surrounding air and is therefore less dense. So by the principle of convection it rises, so the flame is always upwards. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளேம் ஏன் ஆல்வேஸ் அப்வர்ட்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம பேர்னிங் அந்த வேப்பருக்கு மேலே இருக்க அந்த ஏரோட டென்சிட்டி வந்து சரௌண்டிங்கில் இருக்க ஏரோட டென்சிட்டியை விட எப்படி இருக்குது, ரொம்ப லோவாக இருக்கிறதுனால தான் நம்மளோட ஃப்ளேம் வந்து எப்போதுமே அப்வர்ட்ஸில் இருக்குது. ஸோ இது எந்த பிரின்சிபல் படினா பிரின்சிபல் ஆஃப் கன்வெக்ஷன் படி சொல்லியிருக்காங்க. The next, calorific value na என்னன்னு கொடுத்திருக்காங்க. The amount of heat energy produced on a complete combustion of a 1 kg of fuel is called as a calorific value. The calorific value of a fuel is expressed in a unit called kilojoule per kg. Kilojoule per kg, okay va? So various calorific value for different fuels வந்து கொடுத்திருக்காங்க. So the fuel first cow dung cake க்கு வந்து 6000 to 8000, wood க்கு வந்து 17000 to 22000, coal க்கு வந்து 25 to 33000, petrol க்கு வந்து 45000, kerosene 45,000, diesel க்கு வந்து 4,50,000, methane க்கு வந்து 5 lakhs and CNG க்கு வந்து 50,000, LPG வந்து 55,000, biogas வந்து 35 to 40,000, hydrogen வந்து 1,50,000. So next, more environmental impacts இதனால நடக்குது. எதனால? இந்த ஃப்ளேம்னால. The next, calorific value formula கொடுத்திருக்காங்க பாருங்க. Heat produced divided by amount of fuel used for a burning in kilojoule per kg.
ஓகேவா next types of combustions கொடுத்திருக்காங்க there are three main types of combustions they are rapid combustion it is a combustion process in which a substance burns rapidly and produces a heat and light with the help of external heat so rapid combustion வந்து என்ன ஆகுதுனா ஈஸியா வந்து burn வந்து ஆகுது இது எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படினா burning of LPG next spontaneous combustion அதாவது தன்னால வந்து எரியிறது is combustion process in which a light without a help of external heat எதுவுமே இல்லாமலே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்பான்டேனியஸா combustion நடக்குது for example வந்து phosphorus burns spontaneously at a room temperatureல phosphorus வந்து தன்னால எரியிறது then third type explosion it is a type of combustion in which a substance burns suddenly and produces a heat light and sound with the help of a heat or a pressure so இதுக்கு examples என்னன்னா explosion of crackers then next CO என்ன பண்ணுதுனா leads to a respiratory problem இது environmental impact இந்த combustionனால என்னென்ன நடக்குதுன்றது carbon dioxide release ஆகறதுனால global warming and SO2 and NO2 னால acid rain impact நடக்குது next characteristics of a good fuel எப்படிலாம் இருக்கணும்னா it's fast readily available and then cheap and easy transport and store and burns at a moderate rate and produce a large amount of heat do not leave behind any undesirable substances do not cause pollution and next slow combustion is a form of combustion which takes place at a very low temperatures respiration is an example of a slow combustion so slow combustion எப்படி பண்ணும் ரொம்ப low temperatureல தான் வந்து low temperature-ஆ இருக்கும் the next the conditions necessary for producing a fire are fuel air to supply oxygen heat to raise the temperature and then the fuel beyond its ignition temperature a fire can be controlled by removing any one of or more of these conditions so இது ஏதாவது ஒரு கண்டிஷன் இல்லனாலே கண்டிப்பா நம்ம வந்து ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணிர முடியும் the next fire extinguisher a fire extinguisher cut off a supply of air or bring down the temperature of the fuel or both and controls the fire the fire extinguisher என்ன பண்ணுதுனா ஒன்னு supply of air கண்ட்ரோல் பண்ணுது இல்லனா டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணுது fuelோட டெம்பரேச்சர் இல்ல ரெண்டையுமே பண்ணி தான் ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது so how do the fire extinguisher works அப்படினு பார்க்கலாம் a portable fire extinguishers apply an extinguishing agent ஒன்னு இருக்கும் that will either cool burning a fuel displace or remove oxygen or stop the chemical reaction so a fire cannot continue to burn when a candle of an extinguisher is compressed it opens and the inner canister of a high pressure gases forces the extinguishing agent from a main cylinder through a siphon tube and to the out of the nozzle the fire extinguisher works much like an can of a hair spray or hair spray மாதிரி தான் என்ன ஆகுது the fire extinguisher வந்து work ஆகுது so types of fire extinguishers the most common types of fire extinguishers are air pressure water extinguishers carbon dioxide extinguishers dry chemical powder extinguishers then next the different types of extinguisher tackle for different types of fire கொடுத்திருக்காங்க so அதுக்கு முன்னாடி fire extinguishers can be broadly classified into 5 types water foam dry powder carbon dioxide and wet chemical the classes of fire are there are 5 classes of fire class A class B class C class D and class E so என்னென்ன கிளாसेसக்கு வந்து என்னென்ன fire extinguisher நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாட்டருக்கு வந்து class A foam வந்து class A and class B and dry powderக்கு வந்து class A to class E வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் carbon dioxide வந்து class B and class E wet chemicalக்கு வந்து class A and class F வந்து யூஸ் பண்ணிக்கலாம் so class A fires belongs to combustible materials caused by a flammable solid such as a wood paper fabric னால ஏற்படுற fire வந்து class A category class B fires to flammable liquids such as a petrol turpentine air paint class C fires categories to flammable gases like hydrogen butane and methane class D fires combustible metals chemicals such as a magnesium aluminum or potassium class E fires typically a chip pan fire electrical fires இது electrical equipment நால once the electrical item is removed the fire changes class okay friends இதோட இந்த full section நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் so points to remember அப்படினு இந்த லெசன்ல நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு ஓவரால் பாயிண்ட்ஸா கொடுத்திருக்காங்க then now பார்க்கலாம் Oral rehydration solution is a mixture of electrolytes, sugar and water taken by mouth to absorb water and electrolytes in the body and properly restore the electrolyte and fine balance lost by the excessive sweating, vomiting or diarrhea. ORS is an effective treatment for 90 to 95% patients suffering from diarrhea regardless of the cause. The next, antacid is one that neutralizes the stomach acid. And medications, drugs, substances used to treat and cure disease and to promote our health.
Some microorganisms and plants produce their own toxic substances. These substances, those help to destroy other living things, are called as antibiotics. The chemical process in which a substance reacts with oxygen and to produce heat is called as combustion. Flame is the zone of combustion of combustible substances. Substances which vaporize during a burning produce flames. For example, wax and kerosene. The minimum temperature at which a substance catches a fire and burns is called its ignition temperature. Then the amount of heat energy produced in a complete combustion of a 1 kg of fuel is called its calorific value. A fire extinguisher cut off the supply of air or bring down the temperature of the fuel or both controls the fire. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட்டுட்டு இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.